வெல்கம் பேக் டு மெட்ரோ மெட்ராஸ். இன்றைக்கி மெட்ரோ மெட்ராஸில் முறுமுறுன்னு சூப்பரான சேமங்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். இந்த சேமங்கிழங்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பேரபிள் டு பொட்டேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஹாஃப் கேஜி பொட்டேட்டோ 20 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னா, இது வந்து ஒரு 30 ஆர் 32 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். லிட்டில் பிட் காஸ்ட்லி கம்பேரிங் டு தி பொட்டேட்டோ, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பாக இவ்வளோ பிசுபிசுப்பான கிழங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் மசாலா, நான் கடையிலேருந்து எதுவுமே வாங்கலை, ஹோம்மேட் மசாலா. ஆக்சுவலாக கிழங்க வந்து இந்த மாதிரி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். உரிச்சிட்டோம் அப்படின்னாக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதால தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். ஆக்சுவலி இந்த கிழங்க ட்ரை மசாலாவில் இப்படியே போட்டு ஜஸ்ட் நம்ம டாஸ் பண்ணால் போதும். நம்ம ஒவ்வொரு டைமும் டாஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைஸே இந்த பவுடர் மசாலாவை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சும்மா நம்ம கையை வச்சு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் சேர்க்காதீங்க. ஆக்சுவலாக இந்த கிழங்குல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் வந்து இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு அல்லது கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்குல நான் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ட்ரையாக நம்ம நல்லா போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ இன்றைக்கி லஞ்சுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான சாம்பார், அப்பளம், அதுக்கப்புறம் இந்த சேமங்கிழங்கு வறுவல். ஸோ இப்போ நான் கொஞ்சம் அப்பளம் வந்து பொரிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இதே எண்ணெயில் தான் இந்த கிழங்கும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எனக்கு ஒரு 2லேருந்து 3 பீசஸ் அப்பளம் வந்துட்டு போதும். ஸோ அதனால் ஒரு அப்பளத்தை ஒரு 4ஆக மடித்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அப்பளத்தோடைய அதே எண்ணெயிலே நம்ம அந்த கிழங்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கிழங்கு வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக மாறிடும். மிளகாத்தூள் போய் எண்ணெயில் கலந்துரும். அப்புறம் அப்பளம் வறுக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அப்பளத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை தான் நான் ஆக்சுவலி பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு பண்ணாவே போதும். இது நல்ல வெளியில் முறுமுறுப்பாக கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா மசாலாவை பைண்ட் பண்ணும். நீங்கள் உப்பு காரமெல்லாம் இந்த பவுடரை சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். கடைசி அடி மாவு கூட கொஞ்சம் கிழங்கோடு மசிச்சு அதையும் சேர்த்து இதோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னா இதோட சவுண்டு கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மிளகாத்தூள் ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக கடையில் நமக்கு சிக்கன் 65 பொடி வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பவுடர் மட்டும் எடுத்து இந்த கிழங்குல இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ஒரு சாட் ஐட்டம் மாதிரி இருக்கும். நல்லா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நல்லா மொறுன்னு இந்த கிழங்கை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கமாக மினுன்னு எப்படி பார்க்குறதுக்கே அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்குல்ல. எஸ், நம்ம சமைக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. நம்ம போட்ட மிளகாத்தூள் ஆகட்டும், மிளகுத்தூள் ஆகட்டும், நம்ம சேர்த்த மாவு கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிரலை, பிரியலை, தீஞ்சு போகலை, பர்ஃபெக்டாக கோல்டன் கலரில் செம்மையாக அழகாக வந்திருக்குது. ஸோ நம்ம சமைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிழங்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது, அதை செகண்ட் பேட்சில் நான் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன அப்படின்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். ஸோ இப்போ நான் சாம்பாரை தாளித்து கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தாளிப்பு எடுத்து அதோட சேர்த்தாச்சு. சாம்பார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். ஸோ அதை மூடி வச்சிடலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரை, அதுக்கப்புறம் சாம்பார், அப்பளம் இதெல்லாம் வச்சு இப்போ லஞ்ச் பிளேட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் செஞ்சது லஞ்சுக்கு தான், ஆனால் அதுக்குள்ளேயுமே இதில் பாதி காலி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக இதை காலி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டில் என்னெல்லாம் மெனு அப்படின்னா, சுட சுட சோறு, சூப்பரான சாம்பார், சுட்ட அப்பளம் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் செய்யலை. எண்ணெயில் பொரிச்ச அப்பளம், அது கூட நமக்கு சேமங்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ நல்ல ஒரு கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு அப்படின்னு ஒரு காய்கறி கலவைகளோட சுட 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 அப்படியே இதை சாப்பிட்றப்போ செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸும் டெஃபினட்டாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே கூட 2 வயசு சேர்த்து சாப்பிடுவீங்க. எப்படி சூப்பராக இருக்குதுல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Stay tuned with Metro Madras.